முக்கிய செய்திகள். சீனாவில் பரவும் வைரஸால் அசாதாரண சூழல் இல்லை, அச்சமடைய வேண்டாம் என மத்திய அரசு விளக்கம். ஆளுநர் உரையுடன் நாளை கூடுகிறது சட்டப்பேரவை. உள்ளாட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமிக்க அவசர சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கை. திருவள்ளுவர் திருநாள் விருதாளர்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. புலவர் படிக்கராமுக்கு திருவள்ளுவர் விருது, பெரியார் விருதுக்கு விடுதலை ராஜேந்திரன் தேர்வு. 17ஆம் தேதியும் பொங்கல் விடுமுறையாக அறிவிப்பு. மாணவர்கள் பெற்றோர் கோரிக்கையை ஏற்று ஸ்டாலின் உத்தரவு. வணக்கம். சீனாவில் பரவி வரும் வைரஸால் இந்தியாவில் சுவாச நோய் சம்பந்தப்பட்ட அசாதாரண சூழல் ஏதும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சீனாவில் 2019ஆம் ஆண்டு தோன்றிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதையும் 3 ஆண்டுகளுக்கு முடக்கியது. வைரஸ் தொற்றால் பல கோடி பேர் உயிரிழந்தனர். கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவி வருவதாகவும் மக்கள் கூட்டமாக மருத்துவமனைகளில் குவிந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டோநியூமோ வைரஸால் பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் பலியாகியுள்ளதாக வீடியோக்கள் பரவி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களை இந்த வைரஸ் அதிகமாக தாக்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வைரஸ் பரவல் குறித்து இந்தியாவில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறையின் கூட்டு கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்கள் மற்றும் கடுமையான சுவாச பிரச்சனை ஆகியவற்றுக்கான வலுவான கண்காணிப்பு அமைப்பு ஏற்கனவே இந்தியாவில் நடைமுறையில் உள்ளதால் இவற்றில் அசாதாரண அதிகரிப்பு எதுவும் இதுவரை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் சீனாவில் தற்போது பரவி வரும் காய்ச்சல் அடிப்படையில் அந்நாட்டில் சூழல் அசாதாரணமானதாக இல்லை என்று சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தற்போதைய பரவலுக்கான காரணம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், RSV மற்றும் HMPV ஆகியவைதான் என்றும் இவை வழக்கமான நோய் கிருமிகள்தான் என ஆய்வுகள் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் கொண்டு நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சீனாவின் நிலைமை குறித்து சரியான நேரத்தில் தகவல்களை பகிருமாறு உலக சுகாதார நிறுவனத்திடமும் கோரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் நடப்பாண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. காலை 9:30 மணிக்கு ஆளுநர் திரு RN ரவி ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்ட உரையை வாசித்து முடித்ததும் அதன் தமிழாக்கத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு வாசிக்க உள்ளார். 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனது கன்னி உரையை நிகழ்த்திய ஆளுநர் திரு ரவி, கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம் என்ற அரசின் நிலைப்பாடு தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என கூறினார். 2023ஆம் ஆண்டு உரையில் சமூக நீதி, சுயமரியாதை, பெரியார் உள்ளிட்ட சில சொற்களை விடுத்தும் சில சொற்களை சேர்த்தும் ஆளுநர் வாசித்தார். அதற்கு எதிராக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்ததால் திரு ரவி பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். கடந்த ஆண்டு சட்டப்பேரவைக்கு வந்த திரு RN ரவி ஆளுநர் உரையை புறக்கணித்துவிட்டு பாதியிலேயே வெளியேறினார். இந்த நிலையில் நாளை கூட உள்ள சட்டப்பேரவையில் ஆளுநர் திரு RN ரவியின் உரை கவனம் பெற்றுள்ளது. ஆளுநர் உரை நிகழ்த்திய பிறகு பேரவைத் தலைவர் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு செய்யப்படும். நாளை மறுநாள் பேரவை கூடியதும் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் MLA EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து கூட்டத்தை ஒத்திவைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்த நாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் மற்றும் பதிலுரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளுவர், அண்ணா, பெரியார், காமராசர், பாரதியார் மற்றும் பாரதிதாசன் விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழறிஞர்களை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் திரு மு. படிக்காராமுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் நடைபெறும் இன்ப துன்ப நிகழ்வுகளை குரலாய தமிழ் முறைப்படி நடத்த வேண்டும், குரல் வழி குடியரசு அமைப்போம் உள்ளிட்ட கொள்கைகளை கொண்டு திரு மு. படிக்காராம் செயலாற்றி வருகிறார். பேரறிஞர் அண்ணா விருதுக்கு திரு L. கணேசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திராவிட இயக்க குடும்பத்தில் பிறந்தவரான அவர் ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். கல்லூரி காலங்களிலேயே அனைத்து கவிதை போட்டிகளிலும் முதலிடம் பெற்று தமிழ் உலகமே பாராட்டிய கவிஞர் திரு கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் திரைப்பட பாடல் வரிகளின் மூலம் இளைஞர்கள் உலகத்தில் மாபெரும் எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கியவர் ஆவார். ஓய்வு பெற்ற பேராசிரியரும் கவிஞர்கள் ராமலிங்கம் பிள்ளை,
பிள்ளை கண்ணதாசன் மற்றும் கலைஞரால் பாராட்ட பெற்றவருமான திரு பொன் செல்வ கணபதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு GR ரவீந்திரநாத்துக்கு தமிழ் தென்றல் திருவிக விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் மாணவர் கழகம், திராவிட மாணவர் கழகம் உள்ளிட்ட இயக்கங்களில் பணியாற்றியதோடு தமிழ்நாடு அரசின் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் எழுத்தாளர் குழு உறுப்பினருமான திரு வேமு பொதிய வெப்பனுக்கு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளை பெறுபவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். 50 ஆண்டுகளாக பெரியாரின் கொள்கைகளை பரப்பி வரும் திவிக பொதுச் செயலாளர் விடுதலை திரு ராஜேந்திரனுக்கு தந்தை பெரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் தோற்றுவித்த விடுதலை, உண்மை இதழ்களில் பணியாற்றிய விடுதலை திரு ராஜேந்திரன் RSS ஓர் அபாயம், சங் பரிவார் சதி வரலாறு, திராவிட பெரியார் யாருக்கு எதிரி உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி MP திரு ரவிக்குமாருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருது வழங்கப்பட உள்ளது. பெரியார் அம்பேத்கர் விருது பெறுபவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய், தலா 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது. முதல் முறையாக வழங்கப்படும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருதுக்கு கலைஞரின் சிறப்பு உதவியாளராக பணியாற்றிய திரு முத்து வாவாசி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரும் 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிலையங்களுக்கும் வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதாலும் அதற்கு அடுத்த 15, 16, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று பண்டிகையை கொண்டாடும் வகையில் இடைப்பட்ட நாளான 17ஆம் தேதி அன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு அரசுக்கு கோரிக்கைகள் வலுத்தன. அதனை ஏற்று வரும் 17ஆம் தேதியன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளித்தும் அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி பணி நாளாக அறிவித்தும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் தேர்வான 1.19 லட்சம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அதிமுக ஆட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள 27 மாவட்டங்களில் உள்ள 1.19 லட்சம் கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு மற்ற மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. 2021இல் நடத்தப்பட்ட மாவட்டங்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. இந்நிலையில் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள வளர்ச்சியடைந்த கிராம ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்த ஊரக உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிப்பதற்கான தீர்மானம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அப்போது 16 மாநகராட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ள 149 ஊராட்சிகளுக்கும் 41 நகராட்சிகளுடன் இணைக்கப்பட உள்ள 147 ஊராட்சிகளுக்கும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படுவர். அதேபோல மற்ற நகராட்சிகள், பேரூராட்சிகளில் இணைக்கப்பட உள்ள கிராம ஊராட்சிகளுக்கும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்படுவர். இவர்கள் அந்த கிராம பகுதிகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படும் வரை சிறப்பு அலுவலர்களாக பணியாற்றுவர். வெளிநாடுகளிலிருந்து கொசு வலைகள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதால் கரூரில் 1000 டன் கொசு வலைகள் தேக்கமடைந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜவுளி தொழிலுக்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் கொசுவலை உற்பத்தி மூலம் ஆண்டுக்கு 40 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்று வந்தது. இதன் மூலம் நேரடியாக 25,000 பேரும், மறைமுகமாக 50,000 பேரும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் கொசுவலைகள் தமிழ்நாடு மட்டுமன்றி மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் சீனா, தைவான், வங்கதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கொசுவலைகளால் கரூரில் டன் கணக்கில் கொசுவலைகள் தேங்கியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதே வழியில் வேறொரு ஏமாற்றி அந்த சரக்கு வரும்போது முன்பிருந்த சட்டம் பயனற்றதாக விடுகிறது. அதனால் மத்திய அரசு உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவமனைகளுக்கும் எங்களுடைய கொசுகளை சிபாரிசு செய்து எங்கள் தொழிலுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும்.
கடந்த 3 வருடங்களாக தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வருவதாக அவர்கள் கூறினர். எனவே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கொசுவலைக்கு நிரந்தர தடை விதிப்பதுடன் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய உறுதியான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 29 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. கல்காஜி தொகுதியில் முதலமைச்சர் திருமதி அதிஷியை எதிர்த்து பாஜக சார்பில் முன்னாள் எம்பி திரு ரமேஷ் பிதூரி போட்டியிடுகிறார். புதுடெல்லி தொகுதியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக திரு பர்வேஷ் ஷாகிப் சிங் வர்மா களமிறக்கப்பட்டுள்ளார். அண்மையில் ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த திரு கைலாஷ் கெலாட் பிஜ்வாசன் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளார். பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இதன் காரணமாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வீடுகளும் விவசாய நிலங்களும் சேதமடைந்தன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான வழக்கில் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட 3 பேரையும் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைதான தாளாளர் எமில்டா, பள்ளி முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 10ஆம் தேதி வரை அவர்களுக்கு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வகுப்பு ஆசிரியை திருமதி ஏஞ்சலை வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி திரு சத்யநாராயணன் உத்தரவிட்டார். அதன் பேரில் கடலூர் சிறையில் ஆசிரியை அடைக்கப்பட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் லேப்டாப் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். ஞானசேகரனுக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட நிலையில் கை கால்களில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 3 பெண் எஸ்பிக்கள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஞானசேகரனின் வீட்டில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி தொடங்கியதும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக அனைவரும் எழுந்து நின்றபோது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாரதிதாசனின் பாடல் ஒன்று பாடப்பட்டது. நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி 300 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நிதி நிறுவன அதிபரை போலீசார் கைது செய்தனர். பரளியை அடுத்த கண்காணிப்பட்டியை சேர்ந்த பொன்னு வேலப்பன் என்ற அவரிடம் 100க்கும் மேற்பட்டோர் ஏராளமான பணம் டெபாசிட் செய்து ஏமாந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்த நிலையில் தலைமறைவான வேலப்பனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமறைவாக உள்ள அவரது உறவினர் உள்ளிட்ட மேலும் 5 பேரை அவர்கள் தேடி வருகின்றனர். திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் மேப்பலம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அருகில் இருந்த திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். கிராம மக்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் 15 ஆண்டுகள் கழித்து சந்தித்த முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த தனியார் பள்ளியில் 2008 மற்றும் 2010ஆம் ஆண்டுகளில் +2 முடித்தவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவிகள் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உதகை அருகே எடக்காடு சத்தியமூர்த்தி நகரில் கூலி தொழிலாளியை தாக்கிக் கொன்றது கரடிதான் என வனத்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி கோட்ட உதவி வன பாதுகாவலர் திரு மணிமாறன், கரடியை கண்காணிக்க கிராமத்தை சுற்றி 7 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் வைக்கப்பட உள்ளதாக கூறினார். மக்களை அச்சுறுத்தும் வனவிலங்குகளை பிடிக்க கூண்டுகள் வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே களக்குடி அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 24 ஜோடி மாடுகள், சின்ன மாடு பிரிவில் 58 மற்றும் நடுமாடு பிரிவில் 43 என 125 ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றன.
டெல்டா மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கடலோர தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சீனாவில் பரவி வரும் வைரஸால் இந்தியாவில் சுவாச நோய் சம்பந்தப்பட்ட அசாதாரண சூழல் ஏதும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. திருவள்ளுவர், அண்ணா, பெரியார், காமராசர் விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.